வீரசக்தி தந்த வேலை கரம் ஏதும் முருக வேளை சூரபத்மன் அதர்மம் வீழ்த்தும் அவதார பெருமானே. வீரசக்தி தந்த வேலை கரம் ஏதும் முருக வேளை சூரபத்மன் அதர்மம் வீழ்த்தும் அவதார பெருமானே. அகங்கார சூரன் வெற்றிவேல் முருகனுக்கு. வேங்காளர் கண்ட கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலங்கல்லி வெல்லாயன கருதியே சங்கிராம நீஜயித் தருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவேல் என்று அருணகிரிநாத சுவாமிகள் புகழுமா போலே நம் கோலார் தங்கவயலில் பெரும் பழமையான கோவில்களில் விசேஷமாக 2ஆம் வட்டத்தில் வீற்றிருக்கின்ற ஆதிசக்தி மாரியம்மன் சன்னதியில் விசேஷமாக கந்தசஷ்டி பெருவிழா ஆகப்பட்டது வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் தொடங்கி 6 நாட்களும் முருகப்பெருமானுக்கு சாயங்காலம் பிரதோஷ காலத்தில் முருகப்பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகமும் ரிஷத்தி அர்ச்சனையும் அதைத் தொடர்ந்து உள்புறப்பாடும் விசேஷமாக முருகப்பெருமானுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிசயத்திலும் அதிசயம் அடியார்கள் எல்லாம் 100க்கு மேல்பட்ட அடியார்கள் முருகப்பெருமானுக்காக இந்த தீக்ஷா கங்கணத்தை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். கட்டிக்கொண்டு விரதம் இருந்து பல அடியார்கள் 48 நாட்களாக கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது 140 பேர் கட்டியிருக்கிறாங்க இந்த மாதிரி கங்கணத்தை. இந்த கந்தசஷ்டி பெருவிழா அந்த பராசக்தியுடைய கிருபா கட்டாட்சத்தால நம்ம பெருமதிப்பிற்குரிய அண்ணன் திரு எக்ஸ்எம்சி தீனா அண்ணன் வந்து இந்த மகத்தான ஒரு உற்சவத்தை அடியார்களோடு சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர் எல்லா விதமான சௌக்கிய சௌபாகியங்களும் அந்த பராசக்தி அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக கந்தசஷ்டி பெருவிழாவில் 6வது நாளில் சாயங்காலம் 3 மணிக்கு அன்னை ஆதிசக்தி மாரியம்மனுக்கு விசேஷமாக முருகப்பெருமான் அபிஷேகம் திருவாராதனை எல்லாம் செய்து கொண்டு அன்னையின் திருவாசி பெற்று அந்த சக்திவேலாகப்பட்டது அன்னையின் திருவுருவான சக்திவேலை முருகப்பெருமான் ஞானவேல், பக்தருக்கு ஞானவேல், அடியார்கள் துயர் நீக்கும் தூயவேலான அந்த வேலை முருகப்பெருமான் அன்னை திருக்கரத்தில் பெற்று சூரபத்மனான மாயையின் மகனான சூரனை 5 வடிவங்களில், அதாவது அகங்காரம் என்னக்கூடிய வடிவத்துல யானை முகாசுரனும், கோபம் என்னக்கூடிய வடிவத்தில் சிம்மமுகாசுரனும், எல்லா விதமான தீய குணங்களின் வடிவமாக தாரகாசுரனும், மந்த குணமா இருக்கக்கூடிய அஜமுகியா என்னக்கூடிய ஆடுமுகம் கொண்ட அஜமுகியையும், அனைத்து தீய வடிவங்களா இருக்கக்கூடிய தாரகாசுரன் என்னக்கூடிய சூரபத்மனையும் முருகப்பெருமான் சம்ஹரித்து தேவர்களான அடியார்களுக்கும் நல்லவர்களுக்கும் வெற்றி பெறும் வெற்றி விழாவாக இது கொண்டாடி தேவர்களின் பரிசாக அன்னை தேவயானையை மனம் புரிவதற்காக முன்னாள் தேவர்கள் முருகப்பெருமானுக்கு விசேஷமாக ஒரு கொடுக்கக்கூடிய மகத்தான ஒரு கைங்கரியமாக அன்னை தேவசேனைக்கு நிச்சயதார்த்தமும் நடைபெறும். அதை தொடர்ந்து நிச்சயதார்த்தம் நடத்திய பிறகு அழகான மணவாளன் திருக்கோலமாக முருகப்பெருமான் காலையில் 10 மணிக்கு 28ஆம் தேதி கல்யாண திருக்கோலத்தில் முருகப்பெருமான் வள்ளியுடன் ஊடல் செய்வதற்காக யானை முகம் கொண்டிருக்கக்கூடிய விநாயகர் யானையாகவும் வந்து வள்ளியுடன் முருகனும் வள்ளியும் ஊடல் செய்வதற்கு திருக்கோலமாக வேடனாகவும் வளையல்காரனாகவும் கிழவனாகவும் முருகப்பெருமான் வந்து வள்ளியிடம் ஊடல் புரிந்து மாலா பரிணையும் திராவிட சம்பிரதாயத்திற்கு பிரகாரமாக விசேஷமாக வள்ளி திருமணமும் வெகு விமர்சையாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் முருகப்பெருமானுக்கு விசேஷமாக புறப்பாடு, இரவில் சாயங்காலம் புறப்பாடு, 28ஆம் தேதி புறப்பாடும். அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் வள்ளி தேவசேனாதிபதியான முருகப்பெருமான் வள்ளியுடன் தேவசேனா திருக்கோலத்தோடு வந்து வள்ளிக்கும் முருகனுக்கும் ஊடல் நடந்து பள்ளியறை உற்சவம் நடைபெறும். அடுத்த நாள் காலை சுப்பிரபாத சேவையும், சாயங்காலம் சென்னை புகழ் ஜி தமிழ் புகழ் பெரும் திறமை கொண்டிருக்கக்கூடிய இசை நிகழ்ச்சியாகப்பட்டது நடைபெறும். பல விதமான இசையாளர்கள் ஸ்ரீமதி ஷாமலா தேவி, அதைத் தொடர்ந்து பல இசை தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து விசேஷமான இசை நிகழ்ச்சி எல்லோருக்கும் சந்தோஷம் தருமா போலே
எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து நம் கோலார் தங்க வயத்தில் இருக்கின்ற கோலார் தங்கவையில் இருக்கின்ற அனைத்து நம் சொந்த பந்தங்களும் அன்பர்களும் எல்லோரும் வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுக்குமாறு வருக வருக என்று அழைக்கின்றோம். வருக, திரளாக வருக, முருகன் அருள் பெருக, முருகன் அடியார்கள் எல்லாருமே வரணும். இங்க வந்து இது நம்ம ஊர் திருவிழா, எல்லாருமே வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை மிகவும் சிறப்பித்துக் கொடுக்குமாறு வருக வருக என்று கமிட்டியார் முன்னிலையிலும் அந்த பராசக்தியுடைய கிருபாகட்டாட்சத்தில் முருகனுடைய திருவடியே தஞ்சம் என்று அடியேன் எல்லாரிடம் விண்ணப்பித்துக் கொள்கின்றேன். முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. அன்பார்ந்த பக்த கோடிகளே, கோலார் தங்கவயல் பிரசித்தி பெற்ற 4வது பிளாக்கில் ஸ்ரீ அருள்மிகு ஆதிசக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் வருகின்ற இன்று முதல் 31ஆம் தேதி வரை கந்தசஷ்டி கவச விழா நடைபெறுகின்றது. அதில் முக்கியமான நிகழ்ச்சியாக சூரசமர நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்து கொள்ளும்படி கோவில் கமிட்டி சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ கல்யாண முருகருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. இது 2வது ஆண்டாக திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதை அடுத்து அன்னதான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் வருகின்ற 29ஆம் தேதி சென்னை புகழ் சசிரிதம் வழங்கும் இன்னிசை கட்சி நடைபெறுகிறது. அதில் பிரசித்தி பெற்ற பாடகர்கள் ஷாமலா, சுதாகர், வீரபாண்டி அவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு விழாவினை வெற்றி பெற செய்வதை கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கு அடுத்து நம்முடைய கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றவர்களான சிவநாராயண சாமி முன்னிலையில் பள்ளியறை நிகழ்ச்சியும், அதுக்கு அடுத்து 3வது நாளாக கடைசி நாளாக முருகனுக்கு மஞ்சள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அனைத்து நிகழ்ச்சியிலும் முருக பக்தர்கள் கலந்து கொள்ளும்படி கோவில் கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். முத்தாய்ப்பாக நம்முடைய முன்னாள் நகராட்சி மன்ற கவுன்சிலர் தம்பி தீனா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு கோவில் கமிட்டி சார்பாக கேட்டுக்கொண்டார். நம்முடைய கோவில் கமிட்டியார்களும் வட்டாரவாசிகளும் இளைஞர்களும் மிக ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியும் சீரும் சிறப்பும் நடைபெற வேண்டும் என்று கோவில் கமிட்டி சார்பாகவும் மற்றும் வட்டார கமிட்டி சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து பக்த கோடிகளும் முருக பக்தர்களும் ஆன்மீக அன்பர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு மற்றும் ஒரு முறை அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ஸ்ரீ அருள்மிகு ஆதிசக்தி மாரியம் திருக்கோவிலில் இன்று சூரசமாரம் திருவிழா நடைபெற்று வருகின்றது. இதுக்கு கோலார் தங்கவயல் பக்த கோடிகள் அனைவரும் வந்து இந்த திருவிழாவை சீரம் சிறப்பமாக நடத்தி கொள்ள வேண்டும் என்று கோயில் கமிட்டியின் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 29ஆம் தேதி வருகின்ற மாலை 6 மணிக்கு இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது. ஜீ தமிழ் சரிகமப்பா இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது. அதுக்கு ஷாமலா, வீரபாண்டி, கானா சுதாகர் உரையை இருக்கின்றார். அனைத்து பக்த கோயிலும் வந்து கண்டு கலைஞர் என்று கோயில் கமிட்டியின் சார்பாக என்னுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ವೆಟ್ರಿವೇಲ್ ಮುರುಗನಕ್ಕೆ ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಈಗ ನಮ್ಮ 4ನೇ ಬ್ಲಾಕು 4th ಬ್ಲಾಕು ಶ್ರೀ ಅರುಳ್ಮಿகு ಆದಿಶಕ್ತಿ ಮಾರಿಯಮ್ಮನ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ತುಂಬ ಗ್ರ್ಯಾಂಡಾಗಿ ಈ ಸಲ ನಾವು ಮುರುಗರದು ಕಂದ ಸೃಷ್ಟಿ ದೇವರದು ಕಲ್ಯಾಣೋತ್ಸವ ಎಲ್ಲ ಇದು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಇದು ಎಲ್ಲ ಭಕ್ತರಿಗೆ ಒಂದೇ ವಿನಂತಿ, ಇದರಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಭಾಗವಹಿಸ್ಬೇಕಂತ ಒಂದು ವಿನಂತಿ ಮಾಡ್ತೀವಿ. ಪ್ರೋಗ್ರಾಮ್ ತುಂಬ ಗ್ರ್ಯಾಂಡ್ ಆಗಿರುತ್ತೆ. ಈ 4th ಬ್ಲಾಕ್ದು ಏನು ಹೆಸರು ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ, 4th ಬ್ಲಾಕು ரொம்ப ಗ್ರ್ಯಾಂಡಾಗಿ பண்ணுறாங்க, ரொம்ப ಗ್ರ್ಯಾಂಡಾಗಿ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಆ ಹೆಸರು. ಮತ್ತು ನಮಗೆ ಒಂದು 5 ವರ್ಷದಿಂದ ತುಂಬ ಗ್ರ್ಯಾಂಡಾಗಿ ನಾವು ಇದು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಇದನ್ನು ಎಲ್ಲ ಭಕ್ತರು ಬಂದು ಯಶಸ್ವಿಯಾಗಿ ಇದು ಮಾಡೋಕ್ಕೆ ವಿನಂತಿ ಮಾಡ್ತೀವಿ.